அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் இயல் 2 இன்பத்தமிழ் கல்வி. எழுதியவர் பாரதிதாசன். அழியா செல்வம் சமணமுனிவர். 2 செய்யுளிலிருந்து இப்போ கேள்விகள் கேட்க போகிறோம். பதில் உங்களுக்கு ஞாபகம் வருதா பாருங்க. மலையை குறிக்கும் சொல் எது? இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ, வெறுப்பு. 2வது கேள்வி பாருங்க. ஏடு எடுத்தேன், பிரித்தெழுதுக. இதற்கான பதில் ஆப்ஷன் சி, ஏடு கூட்டல் எடுத்தேன். 3வது கேள்வி, துயின்றிருந்தார், பிரித்தெழுதுக. ஆப்ஷன் ஏ, துயின்று கூட்டல் இருந்தார். 4வது கேள்வி, என்று கூட்டல் உரைக்கும் சேர்த்தெழுதுக. ஆப்ஷன் டி, என்றுரைக்கும். 5வது கேள்வி, பாரதிதாசனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் எது? ஷார்ட்கட் படித்தோம் இல்லையா? பாண்டியன் கண்ணகி குடும்பம், அழகான இசை குடும்பம், கொஞ்சம் பிஸி தான். பிசிராந்தையர். ஆப்ஷன் ஏ. 6வது கேள்வி பாருங்க. பருதி பொருள் கூறுக. ஆப்ஷன் ஏ, கதிரவன். 7வது கேள்வி, விச்சை பொருள் கூறுக. ஆப்ஷன் ஏ, கல்வி. 8வது கேள்வி பாருங்க. 4ம் 2ம் சொல்லுக்குருதி. இதில் 4 என்பது என்ன? ஆப்ஷன் பி, நாலடியார். 2ங்கிறது திருக்குறள். சரிங்களா? 9வது கேள்வி பாருங்க. வேளாண் வேதம் என்பது எதை குறிக்கிறது? ஆப்ஷன் பி, நாலடி 400. 10வது கேள்வி பாருங்க. ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம். ஆப்ஷன் பி, கல்வி. 11வது கேள்வி, கல்வியை போல் டேஸ் செல்வம் வேறில்லை. ஆப்ஷன் சி, கேடில்லாத செல்வம். 12, வாய்த்தீயின், பிரித்தெழுதுக. ஆப்ஷன் ஏ, வாய்த்து கூட்டல் ஈயின். 13வது கேள்வி, கேடில்லை, பிரித்தெழுதுக. ஆப்ஷன் டி, கேடு கூட்டல் இல்லை. 14வது கேள்வி, வைப்புலி பொருள் கூறுக. ஆப்ஷன் சி, பொருள் சேமித்து வைக்கும் இடம். 15வது கேள்வி, எவன் கூட்டல் ஒருவன் சேர்த்தெழுதுக. ஆப்ஷன் சி, எவன் ஒருவன். படிச்சிட்டோம். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.